ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒரிஜினல் கிராஃப்ட்ஸ். இட்ஸ் மீ சித்ரா பிரியா. இந்த வீடியோவில் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரியை எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜுவல்லரி வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தர போய் செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாம் செஞ்சு அதை காய வச்சுருக்கேன். இதை காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணுறதுக்கப்புறம் இது நல்லா பிளாக் ஆயிடுச்சு. நல்லா பிளாக் ஆனதுக்கப்புறம் இந்த ஜுவல்லரியில் நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து இந்த வால் பெயிண்ட் சொல்லுவோம் இல்லையா, செவத்துக்கெல்லாம் அடிப்போம்ல கோல்ட் பெயிண்ட்டு, அது வந்து 300 ருபீஸ்க்கு வந்துட்டு 200 மில்லி கிடச்சிது. அதனால தான் நான் அந்த வால் பெயிண்ட் வாங்கி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கு, அடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால நான் இந்த பெயிண்ட் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் அந்த மாதிரி அமேசானில் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் வந்து சின்ன ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுருக்கேன். அது பெரிய டப்பாவில் இருக்குது, நம்மளுக்கு எடுத்து அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் இந்த மாதிரி சின்ன குட்டி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பெயிண்ட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஜுவல்லரி எல்லாம் பண்ணும்போது நிறைய பெயிண்ட் தேவைப்படும். அப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி பெயிண்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பெயிண்ட்டை நல்லா கேப் விடாமல் நல்லா ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆன்டிக் ஜுவல்லரி பண்ண போகிறதில்ல. ஆன்டிக் ஜுவல்லரி பண்ணுறதா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கேப் எதுவும் இல்லாமல் அப்படியே வந்துருந்துட்டு அந்த பிளாக் ஷேடு தெரிகிற மாதிரி அடிப்போம். ஆனால் இந்த ஜுவல்லரிக்கு நல்லா வந்துட்டு ஃபுல்லாக வந்து 2 கோட்டிங் 3 கோட்டிங் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ஸு அந்த பெண்டன்ட்டோட ஃப்ரண்ட் சைடு மட்டும் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கீழே தான் வேஸ்ட் கிளாத் விரிச்சுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு பெயிண்ட் பட்டாலும் வந்து அது வந்து நம்மளுக்கு அந்த டேபிளெல்லாம் படாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்தளவுக்கு அடித்து முடிச்சிருக்கேன். இதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இது செகண்ட் கோட்டிங் தேர்ட் கோட்டிங் வரைக்கும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அதனால ஒரு சைடே நல்லா திக்காக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து எந்த மாதிரி கோல்டு பெயிண்ட் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஜுவல்லரிக்கெல்லாம் நல்லா திக்காக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ப்ரைடல் செட் பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து அழகாக வரும். இனிமேல் நம்ம வர வீடியோஸ்லலாம் நான் எப்படி இதை வச்சு ஒரு ஸ்டோன் எல்லாம் ஒட்டி எப்படி ஜுவல்லரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அந்த மாதிரி ஜுவல்லரிஸும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வேறு கலர் கொடுக்குறது இருந்தால் நம்ம கோல்டு ஃபுல்லாக அழித்து முடிச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் தான் வேறு கலர் கொடுக்க முடியும். அதனால் வந்துட்டு இப்போ பொறுமையாக இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லாம் அடிச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம 2 செயின் செய்ய போகிறோம் இல்லையா, அதில் ஒரு செயினுக்கு பெயிண்ட் பண்ணிட்டேன். இது 2வது செயினும் நல்லா வந்து இப்படி தேய்ச்சி எல்லாம் அந்த கேப் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்து நல்லா அந்த கேப்ஸ் எதுவும் தெரியாமல் அந்த பிளாக் தெரியாமல் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிளாக் தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஜுவல்லரி அப்புறம் கடைசியில் ஃபினிஷிங் நல்லா வராது. அதனால் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடுங்க எல்லா பக்கமும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெயிண்ட்ஸு இல்லை ஜுவல்லரி சைடில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து நம்ம கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து எல்லா டவுட்ஸுக்கும் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து பிங்க் கலரெல்லாம் கொடுப்போம். அதெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இல்லை மேக்கிங் வீடியோவு கூடவே இந்த வீடியோ சேர்த்து போட்டிருக்கலாம். பட் நான் வந்து கோல்டு பெயிண்ட் வாங்க டைம் ஆயிடுச்சு. இந்த லாக்டவுன் டைமில் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தடவை நல்லா காய வச்சுட்டு மறுபடியும் நம்ம செகண்ட் கோட்டிங் அடிச்சுக்கலாம். மறக்காமல் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பின்னெல்லாம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு லாங் லைஃப் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மோல்டு எப்படி எடுக்கிறது, இந்த டிசைன் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் வந்துட்டு அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கம்மலுக்கும் நான் அதே மாதிரி அடிக்கிறேன். இந்த கம்மல் நான் வந்து கையில் தான் பண்ணேன். இந்த மோல்டு எல்லாம் எதுவும் இல்லாமல் அந்த கம்மல் மட்டும் வந்துட்டு நான் கையிலேயே நல்லா உருட்டிட்டு அப்படி தான் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் பிடிச்சிருக்கு, என்னோடய ஜுவல்லரி பிடிச்சிருக்கு, இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப அதிகமாக காஸ்ட் பண்ணுறதில்ல. நான் வந்து இந்த பொருளெல்லாம் வாங்குகிற செலவு போக கொஞ்சமாக வந்துட்டு செஞ்சதுக்கான ஒரு அமௌண்ட்டு மட்டும் வச்சு தான் நான் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய ஜுவல்லரிஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து உள்ள சைடில் ஃபுல்லாக வந்துட்டு கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சிருங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வேறு கலர் கொடுக்கணும்னு நினச்சா கூட வந்து ஃபஸ்ட்டு ஏதோ பேஸான ஒரு கோல்டோ சில்வரோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு கடைசியில் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துலையும் நம்ம பெயிண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டு வார்னிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம கவரில் போட்டு வைப்போம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை பெயிண்ட் பண்ணும்போதே வந்து பார்த்து அந்த கேப்போல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா தெளிவாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பீட்ஸ்க்கும் பெயிண்ட் அடிக்கிறேன். பீட்ஸுக்கும் அதே மாதிரி தான் 2 கோட்டிங் கொடுக்க வேண்டியது வரும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு மட்டும் அடிச்சுட்டு கொஞ்சம் காய வச்சுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைடு காஞ்சதுக்கப்புறம் பேக் சைடு அடிங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுனால ஃபுல்லாக அடிச்சு காட்டுறேன். அதே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் அடிச்சுட்டு கீழே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு காஞ்சதுக்கப்புறம் பேக் சைடு அடிங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு காய வைக்காமல் அடிக்கும்போது இது என்ன ஆகுனா, அது நம்ம வந்து கை ரேகையெல்லாம் படும். அப்புறம் வந்து அது ஒரு மாதிரி பேட்சாக தெரியும். அதனால வந்து நீங்கள் ஒரு தடவை பண்ணிவிட்டு அப்புறம் காய வச்சுருங்க.
அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் கலர் காம்பினேஷன் எப்படி கொடுக்கலாம், இந்த கலர் வீல் வச்சு அந்த வீல் டைப்பில் வந்து எந்தெந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னும் வந்து சொல்லுங்கள். நான் வந்து மறக்காமல் அந்த மாதிரி டைப்ஸ் வீடியோஸும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா பீட்ஸுக்கும் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே வந்துட்டு செகண்ட் கோட்டிங் அடிக்கணும். பாருங்கள், நான் வந்து 1 hour 2 ஹவர்ஸ்க்கு கிட்ட ஆயிடுச்சு இதை வந்து பெயிண்ட் பண்ணவே. நான் சாயந்தரம் எடுக்க ஆரம்பிச்சது நல்லா நைட்டாகவே ஆயிடுச்சு. அதனால தான் இப்படி உங்களுக்கு டல்லாக தெரியுது. மறுபடியும் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஷூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் வந்து இந்த கார்னரில் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி வந்து இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கோல்டு அடிச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் வந்து இது காமிச்சதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் கோட்டிங் அடித்தேன். அடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பேக் சைடு வந்து திருப்பி அடிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பேக் சைடு நல்லா திருப்பி அடிச்சிருங்க. அதுவும் அந்த பீட்ஸும் வந்து ஹேங்கிங் பீட்ஸு எதுவுமே வந்துட்டு கேப் இல்லாமல் ஃபுல்லாக அடிச்சிருங்க. அடித்து முடிச்சுட்டு செகண்ட் கோட்டிங் உங்களுக்கு அப்போவும் வந்து இதாகலை அப்படிங்கும்போது கொஞ்சம் தேர்ட் கோட்டிங் வேணால் அடிக்கிறனால அடிச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ இந்த சைடெலாம் அடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் போட போகிற பீட்ஸுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பெரிய டப்பா எடுத்துக்கோங்க. பெரிய டப்பா எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் பெயிண்ட் ஊற்றிக்கோங்க. நான் வந்து பெயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 2 ட்ராப் இருந்தாலே போதும். இந்த பெயிண்ட் எனக்கு நல்லாவே வந்துட்டு ஃபுல்லாக நிறையா வருது குவான்டிட்டி, வால் பெயிண்ட்டுங்கிறனால. இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடு கார்னர் இது எல்லாமே வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேப் எதுவும் தெரியாமல் நல்லா கொஞ்ச நேரம் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் ஆயிரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ரொம்ப நேரம் இது பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது என்ன ஆகும்னா ஒன்றோட ஒன்று ஒட்டும். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நல்லா வந்து எல்லா பீட்ஸில் ஃபுல்லாக பெயிண்ட் பட்ட உடனே நீங்கள் வந்துட்டு அதை திருப்பி வச்சுருங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் கோட் அடிச்சுக்கோங்க. அப்போ வந்து எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் அப்புறம் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு பெயிண்ட் வந்து ஈவனாக வந்து கோட்டாகி வரும். அதனால் இந்த மாதிரி வந்து நல்லா பெயிண்ட் அடிச்சிருங்க. அப்புறம் நம்ம பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் வந்து நம்மளோட வந்து கீர் ஒயரை வச்சு இந்த ஜுவல்லரியை கனெக்ட் பண்ண போகிறோம். நல்லா ஒரு கீர் ஒயர் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அவ்வளோ நீளத்துக்கு நல்லா அளந்துக்கோங்க. அளத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீட்ஸ் போட போகிறோம். ஒரு பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து ஒன்று போட போகிறோம். இந்த டிசைன் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு பீட் ஒரு டிசைன் இதே மாதிரி தான் கண்டினியூவாக நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு வர போகிறோம். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ நைட் ஷூட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த பெயிண்ட் வந்து எல்லோயிஷாக தெரியலாம். ஆனால் அது எல்லோ அல்ல, கோல்டாக தான் இருக்குது. உங்களுக்கு இது நைட் நேரம் அப்படிங்கிறனால மட்டும் கொஞ்சம் இந்த டார்ச் லைட்டோட ரிஃப்ளெக்ஷனால் அப்படி தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இன்னொரு பீட் போட்டுக்கிறோம். இன்னொரு பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜுவல்லரி போட்டு இந்த மாதிரி கடைசியில் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கீர் லாக் போடுவோம் இல்லையா, கீர் லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பெண்ட் பண்ணி அப்போது நம்ம வந்து நிறைய வீடியோஸில் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து சென்டரில் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அதை வந்து கட்டிங் பிளேட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு டைட் ஆயிரும், வந்து லூஸ் ஆகி வராது. இந்த மாதிரி வந்து நான் 2 சைடும் வந்து ஒரே மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா கையில் குத்திக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பத்திரமா பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் வந்து ஒரு கார்னரை வந்து மட்டும் இந்த கட்டிங் பிளேடு வச்சு இழுக்கிறேன். ஏன்னா இதுக்கான நம்மளுக்கு அது கையில் இழுத்தா வந்து குத்தும். அதனால வந்து சைடு வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்கு கட்டிங் பிளேடில் இருக்கிறேன். இந்த மாதிரி வச்சு கரெக்டாக வச்சு கனெக்ட் பண்ணி அந்த இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி 2 சைடும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை நம்ம வெட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி வந்துட்டு 2 சைடும் பண்ணிடுங்க. 2 சைடு பண்ணிட்டு நம்ம 2 ஜுவல்லரிக்கும் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ இது சைடில் இருக்க இது கம்பி வந்து வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெளியே தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் கழுத்துலலாம் குத்திரும். அதனால் 2 சைடும் நல்லா பார்த்துட்டு அந்த கம்பி உள்ளே போயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு நல்லா கீர் ஒயரை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு அப்புறம் வந்து இந்த கீர் லாக் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெளியே வராத அளவுக்கு. நீங்கள் கோல்டு கலர் ஜுவல்லரினா கோல்டு யூஸ் பண்ணுங்கள், சில்வர் கலர்னால் சில்வர் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இப்படி தான் வருது. நம்மளுக்கு பார்க்க இப்போ வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கோல்டு வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணணும். நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஜுவல்லரியில் இதுக்கப்புறம் வந்து ஏதாவது சின்ன சின்ன பெயிண்டிங் எங்காவது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதையும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது வந்து ஸ்டெட் பீஸ் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த கமல் பேக் சைடு திருப்பிட்டு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நம்ம இந்த பேக் ஸ்டெட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் E6000 கம் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஃபெவிக்விக்கே நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா காயறதுக்கு முன்னாடி நல்லா ஓட்டி விட்டுருங்க. கரெக்டாக சென்டர் இடத்துல பார்த்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெரிய செயினையும் அதே மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டிசைன், மறுபடியும் ஒரு பீட்ஸ், மறுபடியும் ஒரு டிசைன், அந்த மாதிரி கணக்கில் வந்து ஃபுல்லாக வந்து செயின் முடிச்சிருங்க.
இதே மாதிரி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த செயினில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம இதுலேயும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த டிசைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைடல் ஜுவல்லரி பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சு. இது வரைக்கும் நான் வந்து பண்ணதே இல்லை. இப்போ தான் வந்து இந்த மாதிரி ப்ரைடல் ஜுவல்லரியே நான் பண்ணுறேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டெரகோட்டா ஜுவல்லரி பண்ண ஆரம்பித்து ஒரு வந்து 6 மந்த்ஸ் இருக்கும். 6 மந்த்ஸ்க்கு அப்புறமே வந்து நான் இப்போ தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? இல்லை இது வந்து எந்த அளவுக்கு அழகா இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இது இந்த அளவுக்கு வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் கடைசியில் மறுபடியும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி நம்ம டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கலர் காம்பினேஷன் வந்து க்ரியேட் பண்ணும். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ரெட் கலர் இருக்குது. ரெட் கலர் ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அக்ரலிக் பெயிண்ட் தான் ஃபெவிக்ரிலோடது. அப்புறம் கொஞ்சம் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ப்ளூ தேவைப்படும். அது வந்து கடைசியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நான் ஒரு ஐலைனர்லேருந்து எடுத்த ஒரு ப்ரஷ்ஷு. ஏன்னா என்கிட்ட இந்த 0 திக்னஸ் ப்ரஷ் இல்லையா, அதனால் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ரொம்ப வந்து திக்னஸ் கம்மியாக இருக்க ப்ரஷ் இருந்தால் அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ரெட் அண்ட் ஒயிட்டை வந்து மிக்ஸ் பண்ணோன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பிங்க் கலராக மாறும். அந்த பிங்க் கலர் மாறினதுக்கப்புறம் அது கூட லைட்டாக வந்து நம்ம ப்ளூ சேர்த்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இது கூட கொஞ்சம் ப்ளூ சேர்த்துக்கிறேன். இந்த ப்ளூ எதுக்குன்னா, நம்ம பிங்க் கூட வந்து ப்ளூ சேர்த்தும்போது வந்து அது பர்பிள் கலர் வரும். அதுக்காக தான். இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் வந்து நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். வர வீடியோஸில் நம்ம பண்ணலாம். ரொம்ப கம்மியாக ப்ளூ எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பர்பிள் கலர் கரெக்டாக கிடைக்கும். இந்த பர்பிள் கலர் வந்து கொஞ்சம் நிறையாவே பண்ணி நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதில் பண்ணுறது அப்படிங்கிறனால நான் கொஞ்சமாக பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா ஃபஸ்ட் தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நிறையா பண்ணி ஒரு சின்ன ஒரு ஏர் டைட்டான ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, நம்ம இந்த ஜுவல்லரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ரெட்டு கொஞ்சம் பிங்க்கு. இந்த கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகும். கொஞ்சம் அந்த கலர் ஷேடு உங்களுக்கு எந்த ஷேடில் வேணுமோ அந்த ஷேடு வர்ற வரைக்கும் வந்து கொஞ்சம் கலக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்னதாக டாட் வைக்கிறேன். இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அந்த சைடில் மறுபடியும் வந்துட்டு இன்னொரு கொஞ்சம் பெரிய டாட்டும் வச்சுக்கிறேன். நம்ம இனி வரப்போகிற ஜுவல்லரியில் வந்து நம்ம ஸ்டோன் யூஸ் பண்ணி எப்படி ஜுவல்லரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வர வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து 4 பக்கமும் நான் சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து இதுலேயும் வந்து அந்த பிங்க் கலர் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி வந்து நான் பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது எப்படி பொறுமையாக அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோல்டு வந்து சுத்தமாக வந்து மறையிற மாதிரி பண்ணாதீங்க. அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி அது வந்து பார்க்க அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு இந்த கவரிங் செயின்லலாம் இருக்கும் இல்லையா, ஒரு கேப் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணுங்கள். இதுக்கும் வந்து நீங்கள் டபுள் கோட் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஜுவல்லரி பிரைட்டாக இருக்கும். அப்புறம் அந்த நம்ம கொடுத்துருக்க கலர் வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த நடுவில் இருக்க டாட் அந்த மகரந்தம் சொல்லுவோம்ல, அதுக்கும் வந்துட்டு இதே மாதிரி பிங்க் கலர் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த சைடில் இருக்க டிசைன்ஸ்க்கு, பீட்ஸுக்கு நம்ம எல்லாத்துக்கும் வந்து சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் வச்சு அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். கம்மலுக்கும் அதே மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் தடவையே வந்துட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் தப்பாக போச்சுனாலும் பரவாயில்ல. அப்போவே லைட்டாக துணி வச்சு தொடச்சிங்கன்னா போயிடும். இப்போ பாருங்கள், இந்த கீழே இருக்க அந்த டிசைன்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அதுக்கும் வந்துட்டு கொஞ்சமாக பிங்க் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு பிங்க் கலர் வேணாம், உங்ககிட்ட ரெட் கலர் சாரீ இருக்குது, ரெட் கலர் சாரீக்கு மேட்சிங்காக வேணாலும் எந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். ரெட்டு, க்ரீனு, நம்மளுக்கு என்ன கலர் தோணுதோ எல்லா கலரும் கொடுக்கலாம். இது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா பிங்க் கலர் கொடுக்குறேன். இதே மாதிரி வந்து 2 சைடும் நல்லா கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சென்டருக்கும் கொஞ்சம் ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். சைடில் எல்லாம் வந்து கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் பொறுமையாக அடிங்க. அப்போ தான் நல்லா வரும். நான் அதனால தான் ஐலைனர் ப்ரஷ் எடுத்தேன். ஐலைனர் ப்ரஷ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. அடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ சைடில் வந்துட்டு இனி கொஞ்சம் வந்து அந்த ஷேப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 ஜுவல்லரிக்கும் பண்ணிக்கலாம். ஈவன் கம்மலுக்கும் நம்ம இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அந்த கார்னர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ஜுவல்லரியில் உங்களுக்கு பிடிச்சுன்னா அந்த பீட்ஸ் கூட வந்து பிங்க் கலர் அடிச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த டிசைனுக்கு மட்டும் தான் பிங்க் கலர் அடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு மட்டும் தான் பிங்க் கலர் அடிக்கிறேன். இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து உங்களுக்கும் வந்து பண்ண பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்தளவுக்கு வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த சைடு வந்து கொஞ்சம் கேப்பெல்லாம் தெரியாமல் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய இமெயில் ஐடி தரேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எனக்கு அந்த இமெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை.
இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஜுவல்லரீஸ் வந்து ஏதாவது டவுட் இருக்கு, செய்றதுல வந்து ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல வந்து இத இந்த பிரேக் ஆகுது, சிலது பண்ணும்போது வந்து அவ்வளோக்கு சரியா வரதில்ல அப்படின்னாலும் எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். இப்போ நீங்க பண்ற ஜுவல்லரீஸ் வந்து என்கிட்ட Instagramலயோ, இல்ல வந்துட்டு மெயில்லயோ வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்கன்னா, எனக்கு வந்து பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் நாம வந்துட்டு நம்ம ஜுவல்லரி சொல்லிக் குடுத்துருக்கோம். அத வந்து பார்த்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு எந்த ஜுவல்லரி புடிச்சிருந்தாலும் சரி, அந்த மாரி ஜுவல்லரீஸ் வந்து என்கிட்ட சொல்லுங்க. நான் வந்து அது மாரி வந்து நம்ம அந்த மாரி நான் செஞ்சு வீடியோஸும் போடுறேன். உங்களுக்கு இந்த மாரி ஜுவல்லரீஸ் ஏதாவது புடிச்சிருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மேல இருக்க இந்த ஃப்ளவருக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ளவர் மாரி இருக்க ஷேப் தானே, அதனால அதுக்கும் பிங்க் கலர் அடிக்கலான்னு தோணுச்சு. அதனால அதுவும் பிங்க் கலர் அடிக்கிறேன். இப்போ நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன கலர் அடிச்சாலும் சரி, அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். நம்ம கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான் எப்படி வேணா அடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 செட்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாரி வந்து நான் செகண்ட் கோட்டிங் அடிச்சிருக்கேன். அதனால தான் இப்படி தெரியுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாரி ஜுவல்லரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இல்ல ஸ்டோன் ஒர்க்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜிமிக்கி வந்து கொஞ்சம் பிளெயினா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி அதனால தான் சரி ஓகே ஒரு லைன் மாரி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த லைன் மாரி போடுறேன். உங்களுக்கு வந்து இல்ல டாட் டிசைன் வைக்கணும்னாலும் வைக்கலாம். இல்ல எந்த மாரி டிசைன் வேணா நீங்க பண்ணிக்கலாம். எனக்கு லைன் புடிச்சதுனால நான் லைன் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து சைட்ல ஃபுல்லா லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கீழ உள்ள வந்து இந்த பால் மாரி குடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்கும் வந்துட்டு ஃபுல்லா வந்து நம்ம இந்த மாரி பிங்க் கலர் குடுத்துக்கலாம். அது கொஞ்சம் பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் உள்ளேயும் வந்து பிங்க் கலர் குடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாரி குடுத்துக்கோங்க. இந்த சைடெல்லாம் வந்து கொஞ்சம் கேப்பெல்லாம் தெரியாம ஃபுல்லா வந்து நல்லா ஈவனா ஃபில் பண்ணிக்கோங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பேக் ரோப் தான் பண்ண போறோம். இந்த ரோப் பார்த்தீங்கன்னா, நான் அமேசான்ல வாங்குனேன். இது வந்துட்டு ₹200 ₹198 நெனைக்கிறேன். 0.1 திக்னஸ் அது கரெக்ட்டா வந்துட்டு எனக்கு சைஸ் மட்டும் தெரியல. ஆனா இந்த சைஸ் ரோப் வந்துட்டு ரொம்ப நல்லாருக்கு. இது வந்து யூஸ் பண்றதுக்கு. நீங்க நினைக்கலாம், ஏன் வந்து நான் பேக் ரோப்பே வந்து தனியா வந்து கடையில ஒரு பீஸா வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த ஒரு பீஸ் வந்து நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். அதில தெரிஞ்சது என்னன்னா, நம்ம தனியா வந்து பேக் ரோப்பா வாங்குறோம் அப்படிங்கும்போது ஒரு பீஸ் வந்து ₹10 ₹12க்கு மேல வாங்குவோம். அதே வந்து இந்த மாரி நீங்க ஒரு ரோப்பா வாங்கிட்டு வந்துட்டு, அத வந்து இந்த மாரி ரோப்பா கடைசியில கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ ஆகுதுன்னா, இது ஒரு பீஸ் 1 மீட்டர் 1 மீட்டரே வந்து நம்மளுக்கு ₹2க்குள்ள தான் வருது. நம்மளுக்கு ரொம்பவே வந்து காசு கம்மியா இருக்கும். எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஏன் நம்ம வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப வந்து சீப்பா செய்றோம் அப்படின்னலாம் இல்ல. நம்மளோட ஒரு டிஐஒய்யாவும் இருக்கும். நம்மளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன் வந்து ₹2 வர்றது ஒரு பொருள போய் ₹12 குடுத்து வாங்கணும்? அப்படிங்கிறது மட்டும் தான். அது மட்டும் இல்லாம நாமளே பண்ண மாரியும் இருக்கும் இல்லையா? இது உங்களுக்கு புடிச்சிருந்தா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. இல்ல இந்த மெத்தட் புடிக்கல, நீங்க கடையில வாங்குறது தான் புடிச்சிருக்குன்னா, நீங்க கடையில வாங்கிக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல கண்டிப்பா சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னும்போது, நீங்க சேல்ஸ் பண்ணும்போது இந்த மெத்தட் வேணான்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கடையில வாங்கியே குடுக்கலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து இந்த நம்ம டெய்லி வேர் பெண்டன்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த ரோப்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பீட் கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, உள்ள சின்னதா வந்து கம்பி குடுத்துட்டு, அந்த கம்பிய வந்து லைட்டா மேல புடிச்சு இழுக்கிறேன். இப்போ பாருங்க வந்து பீட்ஸ் வந்துருச்சு. அதுக்கு அந்த கம்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பீட்ஸும் வந்து நம்மளுக்கு உள்ள போயிடுச்சு. இந்த மாரி வந்து ஒரு பீட்ஸ வந்துட்டு உள்ள போக வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி வந்து இந்த டாசல் குடுக்க போறோம். இந்த மாரி வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்ட கட் பண்ணிட்டு இந்த ஷேப்க்கு, அத வந்துட்டு இப்படி 2ஆ மடிச்சு, இந்த கார்னர மட்டும் நம்ம கட்டிக்க போறோம். இந்த மாரி நல்லா வந்துட்டு கட்டிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்லாம் வந்து நல்லா கட்டிக்கோங்க. கட்டிட்டு எப்பவுமே வந்து மறக்காம வந்து ஃபெவிகால் போட்டுருங்க. அப்பதான் ஃபெவிகால் போட்டா தான் நம்மளுக்கு வந்து அந்த நூலெல்லாம் வந்து பிரிஞ்சு வராம ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா கட்டிட்டேன். இப்போ பாருங்க ஃபினிஷிங் பீஸ் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கு. இந்த மாரி வந்துட்டு ஜுவல்லரி உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்த ஃபோட்டோஸ என்னோட இமெயில் ஐடிக்கோ இல்லாட்டி Instagram பேஜ்லயோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.